வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்த நாளையொட்டி பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் அஞ்சலி. ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்று புகழாரம். RSS நூற்றாண்டு விழாவையொட்டி வெளியிட்ட 100 ரூபாய் நாணயம் இணைய வழியில் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்று மத்திய நிதியமைச்சர் அறிவிப்பு. ஆப்கன் வெளியுறவு அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்களை அனுமதிக்காதது அதிர்ச்சி. பாலின பாகுபாடு குறித்து பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என பிரியங்கா வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் காணொலியில் உரை. ஊர்ப்புறங்களே பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குவதாக பெருமிதம். காஞ்சிபுரத்தில் தயாரித்த மருந்தால் 21 குழந்தைகள் உயிரிழந்தது தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு. 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளில் நிலவும் ஊழல் முறைகேடுகளே காரணம் என சீமான் குற்றச்சாட்டு. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பது உரிமை தொகையா, தேர்தல் அச்சார தொகையா? திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினா. எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் என்று தினகரன் குற்றச்சாட்டு. விஜயின் தலைமையை ஏற்க பழனிசாமி தயாராகிவிட்டதாகவும் தினகரன் பேட்டி. ஹமாஸ் அமைப்பு சிறைபிடித்த பிணை கைதிகளை திங்கட்கிழமை நண்பகலுக்குள் விடுவிக்கும். அமைதி உடன்பாட்டுக்கு காரணமான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் மோடி விடுத்துள்ள செய்தியில், நெருக்கடி நிலை காலத்தில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் எழுதிய நாட்குறிப்புகளில் இருந்து அவர் ஜனநாயகத்தின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தெரிய வருவதாக குறிப்பிட்டார். இந்திய ஜனநாயகத்தின் மீது அறையப்படும் ஒவ்வொரு ஆணையும் தன் நெஞ்சில் அறையப்படுவது போன்றது என்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் எழுதியுள்ளதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், சமத்துவம், சமுதாய நல்லிணக்கம், நீதி ஆகியவற்றின் மூலம் நாட்டின் ஜனநாயக கடமையை வலியுறுத்தியவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்று குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி நிலை காலத்தில் போராட்டங்கள், துன்புறுத்தல்களுக்கு இடையே ஜனநாயகத்தின் விழுமியங்களை காத்து நாட்டுக்கு வலிமையூட்டியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள செய்தியில், ஒட்டுமொத்த புரட்சி இயக்கத்தின் முன்னோடியான லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு தலைவணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் நலனுக்காக தன் வாழ்நாளையே ஒப்படைத்தவர் என்றும், நெருக்கடி நிலை காலத்தில் அநீதிக்கு எதிராக வலிமையாக குரல் கொடுத்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். RSS இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி வெளியிட்டுள்ள 100 ரூபாய் நாணயத்தை இணைய வழியில் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நாளில் நாக்பூரில் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்பவரால் RSS இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா டெல்லியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அஞ்சல் தலையையும் பாரத மாதா உருவப்படம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தையும் வெளியிட்டார். இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், RSS இயக்கத்தின் நூற்றாண்டையொட்டி அதன் தொண்டு, ஒற்றுமை, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் 100 ரூபாய் நாணயங்களை அரசு வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தா நாணய சாலையில் உள்ள இந்த நாணயங்களை இணைய வழியில் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்களை அனுமதிக்காதது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம், இந்த சந்திப்பை ஆண் செய்தியாளர்கள் புறக்கணித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு வந்துள்ள ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மௌலவி அமீர்கான் முத்தகி டெல்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனை, மின்சாரம், சுரங்கம் ஆகிய துறைகளில் பணியாற்ற வரும்படி இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்புக்கு பின் பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், காபூலில் உள்ள இந்திய அரசின் தொழில்நுட்ப அலுவலகம் இனி தூதரகமாக தரம் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். அதன் பிறகு டெல்லியில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் அமீர்கான் முத்தகியின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பெண் செய்தியாளர்களை பங்கேற்க அனுமதிக்கவில்லை.
இதுகுறித்து கருத்து கூறியுள்ள காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம், ஆப்கான் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண்களை அனுமதிக்காதது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சந்திப்பை ஆண் செய்தியாளர்கள் புறக்கணித்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கான் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்களை பங்கேற்க அனுமதிக்காதது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்று பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். ஆப்கான் தூதரகத்தின் இந்த பாகுபாடான செயலுக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரமும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆப்கான் தூதரகத்தில் நடந்த அந்நாட்டு அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஊர்ப்புறங்களே நாட்டின் முதுகெலும்பு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊராட்சி மன்றங்களில் குறைந்தது ஆண்டுக்கு 6 முறை கூட்டங்கள் நடத்தி உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் கருத்துகள், குறைகளை கேட்டறிய வேண்டும். ஊராட்சிகளில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் குறித்து தீர்மானங்களை இயற்ற வேண்டும் என்று பஞ்சாயத் ராஜ் சட்டத்தில் விதிமுறை உள்ளது. இந்தியாவின் முதுகெலும்பு ஊர்ப்புறங்களே என்று கூறிய காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாளில் ஆண்டுதோறும் ஊராட்சி மன்ற கூட்டங்கள் நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் இன்று ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதையொட்டி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் காணொலியில் உரையாற்றினார். அதில் நாட்டின் முதுகெலும்பாக ஊர்ப்புறங்களே உள்ளதாக தெரிவித்தார். ஊராட்சிகளின் தேவைகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றி ஊராட்சி ஒன்றியத்திற்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கூறி வரும் நிலையில், இங்கு தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தால் 21 குழந்தைகள் உயிரிழந்தது தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து பிஞ்சு குழந்தைகளின் உயிரை பறித்தது உலக அளவில் மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் 14 ஆண்டுகளாக எந்த சோதனையும் நடத்தப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். முந்தைய அதிமுக, இப்போதைய திமுக அரசுகளின் அலட்சியத்தால் ஸ்ரீசன் பார்மா நிறுவனம் மொத்தம் 364 விதிமீறல்களை கடந்த 14 ஆண்டுகளில் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மோசடி நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்க கடந்த 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளில் நிலவும் ஊழல் முறைகேடுகளே அடிப்படை காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இயங்கும் மருந்து நிறுவனங்களில் முறையான ஆய்வுகள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பது உரிமை தொகையா அல்லது தேர்தல் அச்சார தொகையா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். அவர் குறிப்பிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் சில மாதங்களில் மீதமுள்ள மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி ஏமாற்ற முயல்வது ஏன் என்று வினவியுள்ளார். ஆட்சிக்கு வரும் முன் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று கூறிவிட்டு ஆட்சி அமைத்ததும் தகுதியற்றவர்கள் என்று சிலரை முத்திரை குத்துவதுதான் திமுகவின் சமத்துவமா என்று வினவியுள்ளார். இத்திட்டத்தின் பயனாளிகளை அநாகரிகமாக விமர்சித்து திமுகவினர் புலகாங்கிதம் அடையும் வேளையில், இது உண்மையிலேயே மகளிர் உரிமை தொகையா அல்லது மகளிரை இழிவுபடுத்தும் தொகையா என்றும் வினவியுள்ளார். 1000 ரூபாய் கொடுப்பதாக கடந்த 4 ஆண்டுகளில் பல்லாயிரம் முறை ஏமாற்றிய திமுகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மை அற்றவர் என்றும் அவர் விஜயின் தலைமையை ஏற்க தயாராகிவிட்டதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவுடன் தாவேக கூட்டணி சேர வாய்ப்புள்ளதா என்று வினவினர். இதற்கு பதிலளித்த தினகரன், எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் என்றும் அவர் தாவேகவுடன் கூட்டணி சேருவதற்கு மட்டுமல்லாமல் விஜயின் தலைமையை ஏற்க தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பு சிறைப்பிடித்த பிணை கைதிகளை ஒன்று சேர்த்து வருவதாகவும் திங்கட்கிழமை நண்பகல் 12 மணிக்குள் அனைவரையும் விடுவிக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நிலவிய மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து போர் நிறுத்தம் செய்வதற்கான உடன்பாடு டொனால்ட் ட்ரம்பின் முன்னெடுப்பால் கையொப்பமாகியுள்ளது. அதன்படி தாங்கள் சிறைப்பிடித்துள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. 250 பாலஸ்தீன கைதிகளையும் காசாவில் இருந்து தடுத்து வைத்துள்ள 1700 பேரையும் விடுவிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பு சிறைப்பிடித்த பிணை கைதிகளை ஒன்று சேர்த்து வருவதாகவும்
திங்கட்கிழமை நண்பகல் 12 மணிக்குள் அனைவரையும் விடுவிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இஸ்ரேல் அரசும் தாங்கள் சிறை வைத்துள்ள பாலஸ்தீனர்களை விடுதலை செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை முதல் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் இடிந்து தரைமட்டமாக கிடக்கும் காசாவின் வடபகுதிக்கு பாலஸ்தீனர்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே துலுக்கர்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டடம் கட்டும் பணிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அடிக்கல் நாட்டினார். திருநெல்வேலி மாவட்டம் ஆனைக்குளம் ஊராட்சி துலுக்கர்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தில் 1,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக 6 வகுப்பறைகள் கட்டப்பட உள்ளன. இந்த கட்டுமான பணிக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஷெர்ஃபின் அருள், ஆனைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அசன் மைதீன், ஒன்றிய கவுன்சிலர் ரைஹானா ஜாவேத், பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் ராஜன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இசக்கிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். கடையநல்லூரில் தெருநாய் கடித்து காயமடைந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 40க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பின்னர் அவர் இதுகுறித்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உடனடியாக உத்தரவிட்டு தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக கோரிக்கை மனு அளித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்காக ஒரு சாமானிய மனிதராக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற தேசிய சப் ஜூனியர் கூடைப்பந்து விளையாட்டுத் தொடருக்காக கடந்த வாரம் உத்தராகண்ட் சென்றிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, பொதுவாக நமது வீட்டில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் போது 16 நாள் துக்க நாளாக வலியோடு இருப்போம். இன்றைக்கு தலைவரும் தமிழக வெற்றி கழக தோழர்களும் எங்களது உறவுகள் இறந்து நாளையுடன் 14வது நாள் 16 நாள் காரியம் முடியும் வரை யாரும் பேச முடியாத அளவு வலியுடன் உள்ளோம். 6 நாள் காரியம் முடியும் வரை எங்களது முடிவு எந்தவித அரசியலோ அல்லது எங்கள் மீது வரும் அவதூறுகளோ தவறான செய்திகளை பரப்பும் போது நாங்கள் 16 நாள் காரியம் முடியும் வரை எங்களது முடிவு எந்தவித அரசியலோ அல்லது எங்கள் மீது வரும் அவதூறுகளோ தவறான செய்திகளை பரப்பும் போது நாங்கள் பதில் சொல்லாதது எங்கள் மக்களுக்காக அவர்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றோம். 16 நாள் காரியம் முடிந்த பிறகு என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். டெல்லியில் 3 நாட்களாக பத்திரிகையாளர்கள் வீட்டின் முன்பு காத்திருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க முடியவில்லை. அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்காக ஒரு சாமானிய மனிதராக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை வெளியில் வரும் என தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். எங்க கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்க நிர்வாகிகளை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள், இந்த இழப்பையும் இந்த வலியையும் நாங்கள் அமைதியாக எங்க மக்களோடு இருக்கும் பொழுது, இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது, எங்க தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்கள் சென்றுட்டு இருக்கோம். அவங்களை சந்திக்கிறதுக்கான பயணத்திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ 16 நாள் முடிஞ்ச உடனே மற்றதை பேசுவோம். இதை நீங்க எங்களோட உணர்வை புரிஞ்சுவீங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியில நிறைய பத்திரிகைகள் வீட்டு முன்னாடி ஒரு 3 நாளா இருந்துட்டு நீங்க சந்திக்க முடியல. அதுக்கு நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் ஒரு சாமானிய மனிதனாக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்டிஸ் ப்ரிவெல், உண்மை வெளியே வரும். இப்பொழுது எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. செஞ்சி பகுதியில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேர்வில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்ட நிலையில்
ஒட்டம்பட்டு, சிட்டாம்பூண்டி, கவரை, நரசிங்கராயன்பேட்டை, ரெட்டிப்பாளையம், வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் இணையும் இடத்தில் வேகத்தடைகள் மற்றும் மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் தேவையான இடங்களில் சாலை பாதுகாப்பு தகவல் பலகை அமைத்தல், வாகன நிறுத்த இடம் மற்றும் தேவையான இடங்களில் உயர் கோபுர மின்விளக்குகள் அமைக்க வேண்டும் என்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஆய்வின் போது விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன், சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் ஹேமலதா, நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அக்பர் உள்ளிட்ட வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். நாகர்கோவிலில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கலை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று நிறைவு பெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 10 நாட்களாக நடைபெற்ற கலை திருவிழா நிறைவு பெற்றது. இதில் கிரிக்கெட், கபடி, உயரம் தாண்டுதல், கூடைப்பந்து, கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் ஏராளமான மாணவர்கள் நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர். பின்னர் நிறைவு நாளன்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் மாணவர்கள் பங்கேற்று கோலாகலமாக கொண்டாடினர். விருதாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட குருவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குறுவட்ட அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவினை பெண்ணாடம் லயன்ஸ் சங்கம், தமிழக மாவட்ட காவல்துறை தனிப்பிரிவு, திருக்குறள் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து நடத்தினர். இதில் திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி, காவல்துறை தனிப்பிரிவு காவலர் ராஜசேகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத்குமார், லயன்ஸ் மாவட்ட தலைவர் சக்திவேல், பெண்ணாடம் அரிமா சங்க தலைவர் வசந்த்ராஜ், செயலாளர் வினோத்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விளையாட்டு, ஆடை, சான்றிதழ்கள், நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதையடுத்து விழாக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜராஜ சோழன், பிரகாசம், மனோகர் ஆகியோர் செய்திருந்தனர். கல்வி கற்பதன் அவசியம் குறித்து சென்னை பல்லாவரம் பகுதியில் 2820 பள்ளி மாணவர்கள் திரண்டு ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். சென்னை பல்லாவரம் பகுதியில் பெண்கள் கல்வி கற்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்வி வழியே நல்வாழ்வை நோக்கி நடைபயணம் எனும் மக்கள் ஓவியத்தை மாணவர்கள் இணைந்து செய்துள்ளனர். பல்லாவரம் பகுதியில் உள்ள புனித செபாஸ்டியன் பள்ளி வளாகத்தில் திரண்ட பள்ளி மாணவர்கள் கையில் புத்தகத்தை பிடித்தவாறு விளக்குகளை ஏந்தி செல்லும் பெண் வடிவில் ஓவியமாக திரண்டு நின்றனர். சுமார் 2821 மாணவர்கள் இணைந்து செய்த இந்நிகழ்வு ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் இணைந்து கல்வி கற்க உறுதியேற்போம் என உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து சாதனை செய்த மாணவர்களுக்கு பிதா ஜான் லூர்துசாமி மற்றும் பள்ளி முதல்வர் ஆகியோர் உலக சாதனை புத்தகத்தையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர். தீபாவளியையொட்டி திருநெல்வேலிக்கு செங்கல்பட்டில் இருந்து ரயிலை இயக்குவதாக அறிவித்துள்ளதற்கும் அந்த ரயிலின் புறப்படும் நேரம், சேரும் நேரம் வசதியாக இல்லாததாலும் தென் மாவட்ட பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னை எழும்பூர் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஒரு சில ரயில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையிலிருந்து தாம்பரத்துக்கு சென்று ரயிலை பிடிப்பதற்கே மக்கள் இன்னலுற்று வருகின்றனர். இந்நிலையில் தீபாவளியையொட்டி அக்டோபர் 21, 22 ஆகிய நாட்களில் செங்கல்பட்டு திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு பகல் 1:15 மணிக்கு செங்கல்பட்டு வந்தடையும். செங்கல்பட்டிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:55 மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும். திருநெல்வேலியில் அதிகாலை 4 மணிக்கு புறப்படுவதும் இரவு 11:55 மணிக்கு அங்கிருந்து வீட்டுக்கு செல்வதும் மிக கடினம் என்றும் கூறியுள்ள தென் மாவட்ட பயணிகள் இப்படி பயண நேரத்தை தெற்கு ரயில்வே அதிகாரிகள் அமைத்துள்ளதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதேபோல் தென் மாவட்ட ரயில்களை எழும்பூரிலிருந்து இயக்க இடவசதி இல்லை என்று கூறும் தெற்கு ரயில்வே எழும்பூரிலிருந்து கடற்கரை, பெரம்பூர் வழியாக திருவனந்தபுரத்துக்கு ஒரு சிறப்பு ரயிலை இயக்குவது குறிப்பிடத்தக்கது.
அருள்மிகு அரவான் திருக்கோவில் திருவிழாவில் பக்தர்களுக்கு தண்ணீர் வழங்கி வாழ்த்து தெரிவித்த இஸ்லாமியர்களை கண்டு பொதுமக்கள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை துடியலூர் பகுதியில் அருள்மிகு அரவான் திருக்கோவில் திருவிழா 2 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது. சுமார் 18 கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு ஊர்வலமாக செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கோவில் அருகே உள்ள பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து ஒன்று கூடிய இஸ்லாமியர்கள் அந்த வழியாக வந்த பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களையும் இனிப்புகளையும் வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதங்களை கடந்து மனிதநேயத்துடன் நடைபெற்ற இந்நிகழ்வு திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களை நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதில் பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள், அரவான் கோவில் நிர்வாகிகள், பக்தர்கள், பொதுமக்கள்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்து பாராட்டி சென்றனர். இந்நிகழ்வை பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் சுல்தான் மைதீன், அமீர் அப்பாஸ், ஷேக் முசமில், முகமது உசேன், கமர்தீன், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எனது பெயர் அமீர் அப்பாஸ், துடியலூர் பள்ளிவாசலுடைய செயலாளர். இப்போ துடியலூர்ல கடந்த 300 வருடங்களுக்கு மேலாக பாரம்பரியமான இந்த அரவான் திருக்கோவில் பண்டிகை தொடர்ந்து 2 வருடத்திற்கு ஒரு முறை நிகழும். எங்க பள்ளிவாசலும் திப்பு சுல்தான் காலத்திலிருந்து 300 வருடத்துக்கு முன்னாடி பாரம்பரியமான பள்ளிவாசல். இதே பாதை வழியாக தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது கடந்த சில வருடங்களாக நாங்கள் இந்த கோவிலுடைய விழாக்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக குடிநீர் பாட்டில்களும் இனிப்புகளும் வழங்கி அவங்களை கௌரவிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனுடைய நிகழ்வாக இந்த வருடமும் அதே மாதிரி செய்தோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்து மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒருதாய் மக்களை போன்று சமூக நல்லிணக்கத்துடன் நாங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய மேலும் இதே போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக தொடரும். எங்களுக்கு இடையில் எந்த விதமான மத வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் பழகி வருகிறோம் என்பதை தெரியப்படுத்திக்கிறோம். திண்டிவனத்தில் வீடு புகுந்து மிரட்டி கொள்ளையடித்த 3 குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30,000 அபராதமும் விதித்து திண்டிவனம் முதன்மை சார்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். திண்டிவனம் அருகே உள்ள ராஜேஸ்வரி நகரில் வசிக்கும் ராமதாஸ் என்பவரின் மகள் தமிழ்ச்செல்வி கடந்த ஆண்டு வீட்டில் தனியாக இருந்தபோது 3 நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பெண் கழுத்தில் அணிந்திருந்த 4.5 சவரன் தாலி சரடை அறுத்து சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிதம்பரத்தை சார்ந்த கனகராஜ், சங்கராபுரத்தை சார்ந்த கிரி, பிரம்மதேசத்தை சார்ந்த மோகன் ஆகிய 3வரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் சாட்சி விசாரணை முடிந்து நீதிபதி கிறிஸ்டின் தீர்ப்பு வழங்கினார். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 குற்றவாளிகளுக்கும் தலா 10 ஆண்டு சிறை தண்டனையும் ஒவ்வொரு நபருக்கும் 10,000 என 30,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். அபராதம் கட்ட தவறினால் மேலும் 1 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்கும் என உத்தரவிட்டார். தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளிகள் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த 64 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள காசிம் புதுப்பேட்டை பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த 64 வயது முதியவர் அப்துல் கபூர். இவர் அதே பகுதியை சேர்ந்த 10 வயது சிறுமியை அவரது வீட்டின் உள்ளே அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார். இதை அறிந்து அலறி அடித்து தப்பி வீட்டிற்கு சென்ற சிறுமி தனது தாயிடம் தனக்கு நடந்தவற்றை கண்ணீருடன் எடுத்து கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாயார் இந்த சம்பவம் குறித்து ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரை பெற்ற ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் மணமல்லி விசாரணை மேற்கொண்டு முதியவர் அப்துல் கபூரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து புதுக்கோட்டை மகிழா மன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கெங்கவல்லியில் மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஊராட்சி அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஊராட்சிகளில் வழங்கப்படும் வேலைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்காமல் சில ஊராட்சி செயலாளர்கள் புறக்கணித்து வருகின்றனர். மேலும் 7 வாரங்களாக நிலுவைத் தொகை வழங்காமல் இருப்பதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகரன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கும்பகோணத்தில் மாடு முட்டி தாயும் அவரது குழந்தையும் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மாவட்டம் மாதுளம்பேட்டை தெருவை சேர்ந்த வேம்பு அவரது கணவருடன் 2 குழந்தைகளுடன்
காய்கறி வாங்க மகாமக குளத்திற்கு வந்தபோது சுற்றித் திரிந்த மாடு வேம்புவை முட்டியுள்ளது. இதில் அவர் கையில் இருந்த குழந்தையுடன் கீழே விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் அங்கு இருந்தவர்கள் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க மன ஆராய்ச்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. மயிலாடுதுறையில் தமிழக அரசு வழங்கிய ஊதிய உயர்வை முழுமையாக வழங்காத தனியார் நிறுவனத்தை கண்டித்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சின்னக்கடை தெருவில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் மாவட்ட தலைவர் விக்டர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு வழங்கிய 16% ஊதிய உயர்வை EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் 10% மட்டும் வழங்கிவிட்டு 6% ஊதியத்தை வழங்க மறுப்பதை தொழிலாளர்கள் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், CITU தொழிற்சங்கத்தினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓமலூரில் அதிக பாரத்துடன் சாலையில் சரிந்து விழும் நிலையில் சென்ற லாரியின் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த பெரமத்தூர் சாலை வழியாக முத்துநாயக்கன்பட்டியில் அதிக பாரத்துடன் சாலையில் சரிந்து விழும் நிலையில் லாரி ஒன்று ஆபத்தான முறையில் சென்றது. இதனை கவனித்த வாகன ஓட்டிகள் லாரி ஓட்டுநரை பலமுறை எச்சரித்தும் லாரி ஓட்டுநர் கண்டும் காணாதவாறு சென்றார். இந்நிலையில் வாகன ஓட்டிகள் லாரி தங்கள் மீது சரிந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்துடன் வாகனத்தை இயக்கினர். இதனிடையே பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் செல்போனில் படம் பிடித்தபடி சென்றனர். இதன் காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்தனர். மதுக்கூரில் தந்தையே தான் பெற்ற 3 குழந்தைகளை கழுத்தறுத்து உயிர் மாய்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகே கோபால சமுத்திரத்தை சேர்ந்த வினோத்குமார் என்பவருக்கு ஓவியா, கீர்த்தி, ஈஸ்வர் என 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அவருக்கும் அவரது மனைவி நித்யாவிற்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் மனைவி 3 குழந்தைகளை இவரிடம் விட்டு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வேறு ஒரு நபருடன் சென்று விட்டார். இதையடுத்து வினோத்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நித்யாவை சந்தித்து திரும்ப தன்னுடன் வந்து வாழுமாறு கூறினார். இதற்கு நித்யா வர மறுத்ததால் வினோத்குமார் குழந்தைகளுக்கு பலகாரங்கள் வாங்கி கொடுத்து தின்ன சொல்லிவிட்டு தின்று கொண்டிருக்கும் போதே கழுத்தை அறுத்து உயிர் மாய்க்க செய்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனின் கார் மீது இருசக்கர வாகனம் மோதி தகராறில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சென்ற காரின் குறுக்கே வழக்கறிஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி தன்னுடைய இருசக்கர வாகனத்தை இடித்ததாக சொல்லி காரில் இருந்து இறங்கி சர்ச்சைக்குரிய வகையில் தகராறில் ஈடுபட்டார். இதனால் கட்சி ஆதரவாளர்கள் அந்த நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சம்பவம் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக விசிகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்து முன்னாள் மண்டல செயலாளர்கள் கௌதமன் கோபு, கதிர் நிலவன், சமூக சேவகர், வழக்கறிஞர் ஆனந்த் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் சர்ச்சைக்குரிய வகையில் தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் கட்சி நிர்வாகிகள், பூந்தமல்லி ஒன்றிய செயலாளர் முனியன், திருமழிசை புருஷோத்தமன் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நம் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களை ராகேஷ் கிஷோர் என்பவர் தன் காலணியை வீச முற்பட்ட சங்கி அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் வாயிலாக கைது செய்ய வேண்டும். வன்கொடுமை சட்டத்தின் வாயிலாகவும் யூபா சட்டத்தின் வாயிலாகவும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி ஆள்கின்ற பாஜக அரசை, மோடி அரசை நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது போன்ற நிகழ்வு திரும்பவும் ஏற்பட்டால், இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கவிட்டால்
மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதனை கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று செல்லுகின்ற போது வழிமறைத்து வம்பிழுத்த ராமநாதபுரம் ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு சங்கியின் கும்பல் எடப்பாடியின் தூண்டுதல் வழிமறைத்து வம்பிழுத்து ராஜீவ்காந்தியை வன்கொடுமை சட்டத்தின் மூலமாகவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாகவும் கைது செய்ய வேண்டும். அவன் அடிப்படாமலே மருத்துவமனையில் சேர்ந்து அடி வாங்கியதாக சேர்ந்திருக்கின்றான். திண்டிவனத்தில் பிரபலமான இரு வணிக நிறுவனங்களில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நேரு வீதியில் பிரபல பூர்விகா அப்ளையன்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. மேலும் வழக்கம் போல ஊழியர்கள் கடையை மூடிவிட்டு சென்ற நிலையில் காலையில் கடையை திறந்து பார்த்தபோது கல்லாப்பெட்டியில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு லேப்டாப் திருடு போயிருப்பதை கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் திண்டிவனம் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டின் பின்பக்கமாக உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கல்லாப்பெட்டியில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து திண்டிவனத்தில் எப்போதும் பரபரப்பாக இயங்கி வரும் நேரு வீதியில் உள்ள 2 பிரபலமான வணிக நிறுவனங்களில் 3 லட்சம் ரூபாய் பணம், ஒரு லேப்டாப் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் திண்டிவனம் நகர பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரு இடங்களிலும் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் துப்புரவு பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை சமயத்தில் ஊதியம் வழங்காததால் தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் துப்புரவு பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் மூலமாக ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படாத நிலையில் தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து மாட்டுக்கொட்டகை வளாகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஊதியம் வழங்க காலதாமதம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே குறைந்த சம்பளம் மட்டுமே வழங்கப்படும் நிலையில் தீபாவளி சமயத்தில் ஊதியம் வழங்குவதை தாமதப்படுத்துவது மனிதாபிமானமற்ற செயல் என தங்களுக்கு உடனே ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதனை அதிகாரிகள் ஏற்காத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. SWMS நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் புதுப்பிப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் அதனால் ஊதியம் வழங்க தாமதம் ஆகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் தினந்தோறும் தூய்மை பணி செய்யும் தங்களுக்கு அந்நிறுவனம் ஊதியம் வழங்கியிருக்க வேண்டும் என தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றவர் மீது வேன் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் பாச்சல் பேருந்து நிலையம் அருகே கண்ணாக்குறுக்கை பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் தங்களின் உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். மேலும் வீட்டு சாலையை கடக்க முயன்ற போது திருவண்ணாமலையை நோக்கி அதிவேகமாக சென்ற பிக்கப் வேன் மோதி தூக்கி வீசப்பட்டதில் கண்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பிக்கப் வேன் ஓட்டுநர் விக்னேஷ் என்பவரிடம் வழக்கு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் பிரபல பிரியாணி கடை ஹோட்டல் உரிமையாளர் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி முள்ளக்காடு காந்தி நகரை சேர்ந்தவர் ஜெகன் என்ற சுவிசேஷராஜ். இவர் தூத்துக்குடி அண்ணா நகர் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தங்கக்கட்டி என்ற பெயரில் பிரியாணி கடை நடத்தி பிரபலமானவர். மேலும் தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சிகளின் பூத்துகளுக்கு பிரியாணி சப்ளை செய்ததில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் 2 புதிய பிரியாணி கடையை தொடங்கி கார், வீடு வாங்கி புகழ் பெற்று இருந்தார். மேலும் இவரது தொழிலில் திடீர் நஷ்டம் ஏற்பட்டதால் அனைத்து கடைகளையும் மூடிவிட்டு கடைசியாக தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் பிரியாணி கடை நடத்தி வந்தார்.
இந்நிலையில் தனது உறவினர்களிடம் ஏற்பட்ட தகராறு, அடிதடி, குடும்ப பிரச்சனை குறித்து அளித்த புகாரின் பேரில் முத்தையாபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சுவிசேஷராஜ் தான் நடத்தி வந்த ஹோட்டல் நஷ்டம் அடைந்ததினாலும் குடும்ப பிரச்சனை காரணமாகவும் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இதனால் மருத்துவமனையில் மன அழுத்தத்திற்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சுவிசேஷராஜ் காவல் நிலையம் சென்று தனது உறவினர் தனது பைக் மற்றும் செல்போனை உடைத்து விட்டதாக கூறி அதற்காக புதிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அவர் மது போதையில் இருந்ததால் காலையில் வரும்படி காவல் நிலையம் ஆய்வாளர் கூறியுள்ளார். இந்நிலையில் காவல் நிலையம் முன்பாக நின்றவர் திடீரென்று தான் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெய் எடுத்து தனது உடலில் ஊற்றி திடீரென தீக்குளித்துள்ளார். மேலும் காவல் நிலைய போலீசார் தீயை அணைத்து அவரை மருத்துவ சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 91,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 85 ரூபாய் அதிகரித்து 11,425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 680 ரூபாய் அதிகரித்து 91,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 99,712 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 187 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,87,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்த நாளையொட்டி பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் அஞ்சலி. ஜனநாயக கட்டமைப்பை வலுப்படுத்தி அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்று புகழாரம். RSS நூற்றாண்டு விழாவையொட்டி வெளியிட்ட 100 ரூபாய் நாணயம் இணைய வழியில் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்று மத்திய நிதியமைச்சர் அறிவிப்பு. ஆப்கன் வெளியுறவு அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்களை அனுமதிக்காதது அதிர்ச்சி. பாலின பாகுபாடு குறித்து பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என பிரியங்கா வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் காணொலியில் உரை. ஊர்ப்புறங்களே பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குவதாக பெருமிதம். காஞ்சிபுரத்தில் தயாரித்த மருந்தால் 21 குழந்தைகள் உயிரிழந்தது தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு. 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளில் நிலவும் ஊழல் முறைகேடுகளே காரணம் என சீமான் குற்றச்சாட்டு. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பது உரிமை தொகையா, தேர்தல் அச்சார தொகையா? திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினா. எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் என்று தினகரன் குற்றச்சாட்டு. விஜயின் தலைமையை ஏற்க பழனிசாமி தயாராகிவிட்டதாகவும் தினகரன் பேட்டி. ஹமாஸ் அமைப்பு சிறைபிடித்த பிணை கைதிகளை திங்கட்கிழமை நண்பகலுக்குள் விடுவிக்கும். அமைதி உடன்பாட்டுக்கு காரணமான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.